அனைவருக்கும் வீடியாரின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த சீரீஸில் சப்தரிஷி நாடி சூட்சமங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தரோட தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சனி நின்ற வீட்டை லக்னமாக போட்டு சனிக்கு 10ஆம் இடத்தை எப்படி இருக்குது, வலிமையாக இருக்கா இல்லை பிரச்சனையாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சனிக்கு 10ஆம் இடம் வந்து என்ன, 10ஆம் அதிபதி என்ன கிரகமாக வராரோ, எந்த பாவத்தில் போய் அமர்ந்திருக்காரோ அதை பொறுத்து நம்ம பரிகாரங்கள் பலன்களை நம்ம எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சனி வந்து ஒருத்தங்களுக்கு ரிஷபத்தில் இருக்குன்னா ரிஷபத்துக்கு 10ஆம் இடம் வந்து கும்பமாக வரும். அதனோட அதிபதியும் மறுபடியும் சனியாகவே வராரு. அந்த சனி வந்து அவங்க ஜாதகத்தில் ரிஷபத்தில் வந்து மறுபடியும் உட்காரும், லக்னத்திலே உட்காருது. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொந்த தொழில் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சூட்சமமாக நம்ம நிறையா பரிகாரங்கள் எடுக்கலாம், பலன்களும் எடுக்கலாம். இதை சப்தரிஷி நாடி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாள் வகுப்பாக நான் வந்து நடத்த போகிறேன். ஸோ இந்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா 22/6/2025 நடைபெற போகுது. விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை இலவசமாக பார்க்க போகிறேன், சப்தரிஷி நாடி முறையை பயன்படுத்தி. அதில் கலந்துக்கிற பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.